கருப்பசாமி மறுபடி இரும்பரை வச்சுப்பா. யாருப்பா இரும்பறை? நீ பார்த்து யாரை எப்படி சொன்னாலும் சரிப்பா. ஓடி போய் உங்கள் அட்டமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஆமாப்பா ஒரே கஷ்டம். நான் ஓடி போய் பார்த்ததில் அதே மாதிரி உடல்நிலையும் அப்பப்போ ஒத்துழைக்க மாட்டேது. அப்படியே இல்லையாப்பா? அதனால் கஷ்டத்தை உனக்கு நீக்கி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழணும். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எனக்கு சக்கரை பொங்கல் மட்டும் வைக்கணும். எப்போ வைப்ப? எனக்கு வியாழக்கிழமைக்கு கொண்டு வந்து வை. வியாழக்கிழமை எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. கஷ்டம் அன்னையோடு உனக்கு தீர்த்து கொடுத்து வர்ற பிறக்கிற மாதம், இப்போ இது என்ன மாதம்? சித்திரைந்து வைகாசி, ஆனி, ஆடி 1ஆம் தேதியிலிருந்து உன் கஷ்டத்தை கருப்பசாமி நீக்கி கொடுத்து நோய் நடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? குடும்பத்துக்குள்ளே ஓடி போய் பார்த்தா எல்லாம் நாலு விதமாக இருக்கு இல்லையா? அதனால் உனக்கு முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா, உன் கஷ்டம் இன்னையோட தீர்ந்துருப்பா. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டியிருப்பா. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் சாப்பிட்றணும். சரியா? கிட்டவா, இன்னையிலேருந்து உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்து கருப்பசாமி இன்றைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுறேன். இன்னையிலேருந்து ஒரு நேரம் வர வியாழக்கிழமை வரைக்கும் ஏதோ ஒரு நேரம் 2 பேரும் சாப்பிடக்கூடாது. ஒன்று காலை இல்லாட்டி ராத்திரி. ஏதோ ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்து எனக்கு கொண்டாந்து பொங்கல் வச்சிரு. உனக்கு வர வெள்ளிக்கிழமை பிறக்கிறதே உனக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துரு. அப்படி அமைச்சா போதுமா? அது வெள்ளிக்கிழமை சொல்கிறேன். சரியா? வியாழக்கிழமைக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்குறேன். நான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த சாமியும் உனக்கு தண்டனையும் கஷ்டத்தையும் கொடுக்காது. இப்போ நீ என்கிட்டவே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அதை ஒரு மன்னிப்பு கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால் நீ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உனக்கு உன் பிரச்சனை தீர்ந்தால் சரி தானே? அவ்வளோதான். நான் கருப்பசாமி தீர்த்து கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை நான் சொன்னதை செஞ்சிரு. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்தில் கல்லியம்புதூர் வச்சு. யாராது? கல்லியம்புதூர் இடத்த ஒருத்தி விற்கணும்ன்றா, ஒருத்தி வேணாம்ன்றா. ஒருத்தி விற்கணுமா, ஒருத்தி வேணாம்ன்றா. அதனால் உனக்கு விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கூட பிறந்தவளுக்கு விற்கணும்னு ஒரு முடிவு. அதனால் உன்னோட தாயும் சேர்ந்து அங்கே ஒரு ஆட்டம் ஆடிட்டுருக்கா. அதனால் கருப்பசாமி அன்னைக்கெல்லாம் பேச்சு எடுபட்டுச்சு. இன்றைக்கி பேச்சு எடுபடலையே. தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி நான் என்ன பண்ணுறேன், விற்கிறதுக்கு இல்லாமல் தடை பண்ணிடுறேன். தடை பண்ணலாமா வேணாமா? தடை பண்ணிடலாம்ல? விற்காமல் இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், இப்போதைக்கு விற்கிறதுக்கு இல்லாமல் தடை பண்ணிடுறேன். அதே போல் உனக்கு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஆளுகளுக்கும் குறைவில்லாமல் அமைச்சு உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போதும்ல? அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த ஆண்டு எனக்கு பால் கூட எடுக்கிற, கடையிலையும் பிரச்சனை வராது. அதே போல் கருப்பசாமி என்னோட சகோதரனை போய் பார்த்தையா? எப்போ பார்த்த? அவன் பசிக்குதுன்றானே, நீ எனக்கு என்ன பண்ண? அவனுக்கு சரி அது மட்டும் பண்ணால் போதுமா? வேறு என்ன பண்ணுவேன்? ஏன் செய்கிறதில்ல? நீ கொண்டுட்டு போய் வைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏதாவது ஒரு பழங்களாவது வைக்கணுமே. பொங்கல் வேணால் வைக்க முடியாது. அதனால் எனக்கு ஏதோ ஒரு பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு கொண்டாந்து வை. மாதம் தவறாமல் நீ போகும்போது எனக்கு மறக்காமல் எனக்கு கொண்டாந்து வச்சிடணும். அதனால் என் சகோதரனை காய போட்ட அப்படின்னா அதில் எந்த வித மாற்றம் இல்லாமல் உன்னையும் சேர்ந்து காய போட்டுருவேன். அதனால் அவன் தான் குறுக்க நிற்கிறான். அதனால் இருந்தாலும் நான் கருப்பசாமி ஒரு நல்ல வழி காட்டிடலாம் அப்படின்னு நானும் அவனும் சேர்ந்து போகிற முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உனக்கு விற்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். கடையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். உனக்கு வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் அவனுக்கு வருஷம் தவறாமல் பண்ணிடு. மாதம் நீ போகும்போது தவறாமல் ஏதாவது ஒரு பழங்கள் வச்சிரு. முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வை. அப்படி இல்லைன்னா பழங்கள் வச்சிரு. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்றைக்கே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுறேன். இன்னையிலேருந்து அடுத்த 11 நாளுக்குள்ள உனக்கு வேலைக்கு நிரந்தரமாக நான் அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? தாராளமாக பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நீ இறங்கி செய். கருப்பம் கூடவே இருக்கிறேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு போ. அதை பாங்கா வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு எல்லோரும் குடிச்சிரு. கூடவே வரும்போது அப்படி இதுக்கு மட்டும்தான் இப்போ இன்றைக்கி உத்தரவு. அடுத்த வர சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடியும் வாய்ப்பாளையம் வச்சுப்பா.
என் குதிரை வாய்ப்பாளையம் போய் நிற்கிது. அதனால் வாழ்வா சாவாங்கிற நிலைமைக்கு சூழ்நிலைக்கு கருப்பசாமி இப்போ தள்ளப்பட்டிருக்குது. அதனால் ஆளுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் பண்ணி வச்சுருக்கான். அதனால் பண்ணி வச்சதுக்கு அதுக்கு ஒரு விட தெரியணும். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இன்னும் ஒரு 7 மாத காலத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. 7 மாத காலத்துக்கு வந்து யாருக்கிட்டவும் எதுவும் தேவையில்லாமல் எதுவும் பேசிக்க வேணாம். யார் என்னென்ன பண்ணியிருந்தாலும் சரி, எண்ணி 7 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு வரையை ஒட்டி நிப்பாட்டிப்படுறேன். சரியா? எல்லாம் யார் என்னென்ன பேசினா, யாரை என்னென்ன பண்ணினா அத்தனை பேர்த்தையும் ஒரு வரையை ஒட்டி நிப்பாட்டிப்படுறேன். அப்படி நிப்பாட்டின போதும்ல, யார் பண்ணினாலும் அவனுக்கே திரும்பி போயிடும். அந்த 7 மாதம் முடியறதுக்குள்ளே முழுசாக உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன். 7 மாதம் முடியறதுக்குள்ளே நான் கருப்பசாமி 5 இடத்துல உனக்கு வேலை நடக்குது. அதனால் இது நாளையிலேருந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு. இந்தா, ஆனால் வாழலாமா அப்படின்னு என்றைக்குமே உன் நினப்பில் வரக்கூடாது. அவளோட சேர்ந்து முதவே சொல்லிட்டேன். வாழணும்னு நினச்சின்னா முதல் வேலை தான் பறி போகுது, ரெண்டாவது மருத்துவ வந்துடும். அதனால் அவள் சரி வராது. அதனால் ஆடி வரைக்கும் அவளை பற்றியே பேசக்கூடாது. ஆனால் என்றைக்குமே அவளோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவளே வந்து நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னாலும் அது சரி வராது. முதவே நான் ஒதுக்கி விட்டேன். அதனால் அது வேணாம். எது வர்றதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உடம்பை ரெடி பண்ணிடுவோம். அடுத்து வேலையை வர வச்சுறேன். நான் கருப்பசாமி அதே இடத்துல ஜெயிச்சு காட்டி வீட்டையும் கட்டி கருப்பை 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கட்டடத்தில் ஒரு இடத்துலேருந்து பணம் வரும், ஒரு இடத்துலேருந்து தான் வரும். மிச்சம் இன்னொரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிப்பா. சரியா? கடைசியாக முடித்த இடத்துல வாங்கிடலாம். சரியா? அந்த பொருளெல்லாம் சிக்கி இருக்குது பாரு, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்குறது அது வாய்ப்பு கம்மி தான். அதனால் அதை விட்டுரு. அதனால் எத்தனையோ போச்சு, அதனால் அதுவும் போயிடுச்சு. அதனால் ஆறுதல் வார்த்தை நான் சொல்ல முடியாது. கிடச்சிடும் அப்படின்னு சொன்னேன்னா அது பொய் வார்த்தை ஆயிடும். அதனால் அதை நம்ப வேணாம். அதனால் அடுத்து உனக்கு அதில் விட சம்பாரித்து வாங்குற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அடுத்து வேலை அடுத்த ஒரு வாரத்துலேருந்து உனக்கு அப்படியே சின்ன சின்ன வேலையாக வர ஆரம்பிக்கும். அடுத்ததில் பணம் நிற்காமல் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். மற்றதை ஒரு சிலதை பப்ளிக்கில் பேச முடியாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, கூட வரம்போ. அதை பற்றி கவலையே படாதரம்மானே. அங்கே வந்து அவள் சமையல்காரியாக இருக்கிறான். அவள் அங்கே இருக்கட்டும். என்னோடய திருவிழா முடிகிறதுக்குள்ளே அங்கே ஒரு கழகத்தை பண்ணி உருவாக்குவேன். அதுக்கப்புறம் நிரந்தரமாக அங்கே மருமகளாகவே அங்கே தங்குற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கூட வரம்போ. அவள் போகிறதுக்கு விருப்பமாக அவங்க கூப்பிட்டா நீ அனுப்பிடும். அவளை தாராளமாக அனுப்பிவிட்டுரு. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றா நான் முடிச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு. அப்படியா? அதனால் அப்படியே முடிச்சிடலாமா அப்படின்ற? சரி, போய் காலைல வந்துட்டு வா. வேண்டான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு உசுறு வாழ்கிறது நம்ம பயம். ஒரு சிலதை நானும் இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் நீ அதெல்லாம் பேசாத. சரியா? நீ கேட்டதை நான் பண்ணி கொடுத்துறேன். அதனால் பிள்ளைங்க வசதிகளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்தால் போதும். இல்லை கிட்டவா, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? இதை கொண்டு பாங்கா மட்டும் வச்சுக்க, அதெல்லாம் வந்துடுவேன். இதை மட்டும் நீ இருக்கிற இடத்துல 4 மட்டும் அறுத்து போட்டுரு. 2 பேரும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இப்போதைக்கு இருப்பேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும் எதுவும் பேசாத. நீ வெள்ளிக்கிழமைக்கு வா. ஒரு வாரத்துக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்ததே ஆகணும். நான் உனக்கு அப்போவே கட்டு போட்டாச்சு. நீ வெள்ளிக்கிழமை வரைக்கும் போக வேணாம். வெள்ளிக்கிழமை நான் பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். சரியா? வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. இப்போ அதெல்லாம் நீ பயப்படாத. நீ போய் சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ இதை கொண்டுட்டு போய் நான் சொன்னதை மட்டும் செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போ, 1 நாளாக அறுத்து போட்டுரு. உன் மகனும் வந்துடுவா, மகளும் வந்துடுவா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும். நான் கருப்பசாமி கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ அதெல்லாம் நீ பயப்படவே வேணான்ட்டு. உனக்கு தேவை 2 பேர்த்தோடு வரணும். அவ்வளோதானே? நான் பண்ணி கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடி காரமடை வச்சுப்பேன். என் குதிரை அப்பளையாவே கொடுத்தாச்சாமாப்பா, பார்த்துக்கப்பா. யார காரமடை வச்சு காரமடை பணத்தை வாங்கி கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டது யார்? காரமடை
நீ தான் கேட்டியா, போய் காலைல விட்டு வா. அதனால் கருப்பசாமி வராத இடத்துல கொண்டுட்டு போய் இப்போ சிக்க வச்சிட்டோம். அவன் கொடுக்குற எண்ணமே இல்லையே, அவன் கொடுக்குற எண்ணமே இப்போ முழுசுமே இல்லை. அதனால் எப்போ கேட்டாலும் நாளைக்கு, நாளை மறுநாள், இன்னொரு 10 நாள் அப்படின்றான். அதனால் கருப்பசாமி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், வர்ற அமாவாசை வரைக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அமாவாசைக்குள்ளே ஒரு 2 டைம் நீ கேட்டுறணும். முடிஞ்சால் நேரில் போ, அப்படி இல்லைன்னா நீ போய் ஃபோன் மூலியமாக கேட்டாலும் சரி, நேரில் பார்க்க முடியாட்டி நீ கேட்டதை விட அது சரின்னு சொல்லி கொடுத்தா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். இல்லைன்னா கருப்பசாமி தக்க தண்டனையை கொடுத்து, அவனுக்கு தண்டனையை கொடுத்து மனசை மாற்றி அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் அவசரத்துக்கு வராது. இது 2வது வேலை. ஆனால் அவன் கொடுக்குற எண்ணமே கிடையாது. நீ வெறும் பேப்பர் வேணால் வச்சுருக்கலாம், சரியா, பேப்பரை வச்சுருந்தாலும் அவன் கொடுக்குற எண்ணம் முழுசுமே கிடையாது. அவன் தயம் சொல்கிறதுலேயும் உனக்கு தெரியுமே, நாளைக்கு எனக்கு நான் கழுத்தில் கத்தி இருக்குதுப்பா, எனக்கு நாளைக்கு காசு வேணாலும் 100 ரூபா காசு அவன்கிட்ட வாங்க முடியாது, வாங்க முடியுது. அதனால நான் கருப்பசாமி ஒரே ஒரு வாய்ப்பு அமாவாசை வரைக்கும் நான் வழக்காடி பார்த்து உனக்கு நான் வந்து நல்ல தீர்ப்பு அமாவாசைக்கு சொல்லிடுறேன், சரியா, கிட்டவா, எப்படியாவது உனக்கு வாங்கி தரணும், அவ்வளோதானே. நான் அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் 5 நாள், அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் கருப்பசாமி நான் உனக்கு முடியும்னா அதுக்கு நான் ஏற்பாடு வாங்கி கொடுத்துறேன். இல்லைன்னா அவனை கஷ்டத்தை படுத்தி அடுத்த 1 வருட காலத்துக்குள்ளே உனக்கு எப்படியாவது பகுதி பணம், ஒரு 25ல் பகுதி எவ்வளோ கொடுக்கணும், 25, அதில் பகுதி உனக்கு நான் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா, அதுக்கப்புறம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நான் கருப்பசாமி எல்லாரும் போல் நான் காப்பாற்றி கொடுத்து வாழ்க்கையிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு என்ன கேட்க முடிவு பண்ணக்கூடாது, சரியா. அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் புதுசாக ஒரு வீடு கட்டுறதெல்லாம் பகுதியோடு நிற்கிது, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, எந்த முடிவாக இருந்தாலும் என்ன கேட்காம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. எடுத்தால் தப்பாக போனால் நான் பொறுப்பு கிடையாது, முதவே சொல்லிட்டேன், சரியா. உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி அதை உள்ளுக்கு சாப்பிட்ருப்பா ஒன்று, அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு 2 பேரும். இதை நீ பாங்க வச்சுக்க. கருப்பசாமி மறுபடி விட்டு துருவா பழக்காடி 10ல் ஊட்டி வச்சுப்பேன் குதிரை, யாரா ஊட்டி. அதனால் கருப்பசாமி நமக்கு வெள்ளாமை நல்லா விளையணும், அதே போல் அவன் வந்து கோபத்தை குறைக்கணும், அதே போல் கோபத்தை குறைச்சி சேர்ந்து நல்ல முறையாக வாழணும். அதனால் நான் சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நாளையிலேருந்தே உனக்கு படிப்படியாக அவன் கோபத்தை குறைச்சிடுவேன், சரியா. அவனே கூப்பிட்டு பேசுகிற சூழ்நிலை ஒரு 30 நாள் முடியணும், அவனே கூப்பிட்ற சூழ்நிலை வரும். வர்ற மாதிரி நான் கருப்பசாமி அமைச்சு கோபத்தையும் குறைச்சி சேர்த்தி வாழ வச்சிடறேன் கருப்பசாமி. அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு, அப்படியே சொல்லிடுறேன்ப்பா. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவனுக்கு இப்போ அவளை பற்றியும் எதுவும் பேசிக்கவே வேண்டாம். ஆக மொத்தம் நாளையிலேருந்து உனக்கு கோபத்தை நான் குறைச்சி கொடுத்துறேன். இந்த இதையை வந்து சாப்பிட உள்ளுக்கு கொடுத்துரு. அதே போல் தடை பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்னு நீ கேட்கும்போது உன்னமே வந்து இன்னொரு 23 நாள் பொறு, அவனுங்களுக்குள்ளேயே பேசி அவனுங்களே முடிவெடுத்து அவனுங்களே கூப்பிட்டு நீ எப்போ போல் தடத்தை எடுத்துக்க அப்படின்ட்டுவேன். அந்த மாதிரி அமைச்சா போதுமில்ல. நாளையிலேருந்து அதுக்கு எண்ணி டைம் பண்ணி எழுதி போட்டேன். அதனால் எண்ணி 23 நாளுக்குள்ளே நீ கேட்டது போல் அவனையே ஒரு முடிவு பண்ணி 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நீ எப்போ போல் யூஸ் பண்ணுப்பா தடத்தை அப்படின்னு அவனே கூப்பிட்டு சொன்னால் போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பாங்கா வச்சுக்க, சரியா. நான் கருப்பசாமி கூடவே வந்து எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன், சேர்த்தியும் வச்சிடறேன். நான் கருப்பசாமி உனக்கு நல்ல செய்தி உனக்கு நாளையிலேருந்து கிடச்சிடும், சரியா. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி விட்டு துருவா பழக்காடி 10ல் எந்த ஊருப்பா, எந்த ஊர், தாண்டாம்பாளையமா, அது யார், எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி விட்டுருப்பா. அப்படியாப்பா, எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி வச்சிடணும். அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் எல்லாம் சொல் பேச்சு கேட்டு தேவையில்லாத ஒரு சில கெட்ட வழக்கத்தை பழகிட்டு அவன் சொல் பேச்சு கேட்காம இப்போ தெரியினான். அதனால் கருப்பசாமி குடிப்பழக்கத்தையும் சரி பண்ணி சொன்ன பேச்சு கேட்காம 4 பேருக்கு போல் போய் சேர்ந்து பொழையடா அப்படின்னு புத்தி சொல்கிற மாதிரி 4 பேர் நறுக்குன்னு அவன் கேட்பேன். கேட்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அடுத்த 40 நாளில் அவன் உன்னோட இருப்பிடமே வந்து சேர்ந்தா போதுமா, போய் காலைல விட்டுவான், சரிப்பா. அதே போல் 40 நாளில் அவன் தொலாவிட்டு வந்துடுவான் கிட்டவா. எனக்கு வந்து நீ பால் கூட எடுத்துடணும். நீ எடுத்துட்ட அப்படின்னா வர்ற கார்த்திகை மாதத்தோடு உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து
நம்மளும் 4 காசை கையில் செலவு பண்ணிவிட்டு குடும்பத்தில் சந்தோஷம் பிரியமா அவன் எப்போவுமே வாழ்க்கையில் சண்டையே கட்ட மாட்டான். அந்த மாதிரி 4 காசு சம்பாதிக்கிற காசு 4 காசு கையில் கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பி அமைச்சு கொடுத்துறேன். நாளையிலேருந்து 40 நாள் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை எதுவும் பண்ணக்கூடாது. அவன் தேடி வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம். வரலினாலும் ஏன் வரலின்னு ஒரு 40 நாளைக்கு கம்மன்னு விட்டுரு. அதுக்குள்ளேயே அவன் வந்து தானாக தேடி வந்துடுவான். இப்போ நீ அங்கே இரு, நான் உன்னை போக வேணாம்னு சொல்ல. செல்ல ஆப்பனை சொல்லுப்பா, இல்லைன்னு யாருக்கும் குறி கிடையாது இப்போ. அதனால் வந்து என்ன பண்ணுற, நீ இங்கேயே இரு. வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம், வள்ளினா ஏன் வள்ளின்னு கேட்க வேண்டாம். நீ வாக்கிற உன் வேலையை மட்டும் பாரு. 40 நாள் அவனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படி இருந்தால் போதுமில்ல, உடைய வரம்போ அது இங்கே கேட்டு பாப்பா, விவரம் சொல்லியிருப்பா. அந்த ஒரு மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா என் குதிரை. அதனால் அப்பப்போ கொஞ்சம் உடல்நல பிரச்சனை இருக்குது. யாருக்கு? உனக்கு முழுக்காவாசி சரி பண்ணியாச்சு. இப்போ அவளுக்கு மட்டும் வாரிசு உருவாயிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மக்கார் பண்ணுது. நான் கனி கொடுத்து விட்றேன். எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துரு. இந்த இதை வந்து மகளுக்கு கொடுத்துரு. அதே போல் கருப்பசாமி நான் வந்து உனக்கு நான் கொடுக்குற கனி 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கும் மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து, அதே போல் உனக்கு வந்து ஆமாப்பா எல்லா தேதியும் உனக்கு புக் ஆகிடும். இப்போ நல்லபடியாக வேலை ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதே நிரந்தரமாக கருப்பசாமி உனக்கு எல்லா தேதியும் அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு வாரிசு உருவாகணும். அது வர வரைக்குமே உனக்கு கொஞ்சம் குழப்பத்தோடு அப்படி தான் இருக்கும். அந்த குழப்பத்தையெல்லாம் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். பயப்படாமல் போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கூட வரம்போ அதில் எந்த வித குழப்பம் இல்லைப்பா. நான் கூட இருந்து நான் நடத்தி கொடுத்துறேன். நீ நல்ல இடமா தேடி வரணும்னு தேடி கொடுத்தேன்ல, அதே மாதிரி வாரிசு உருவாகணும்னு அதுவும் உருவாக்கிக்கிறேன். அதனால் வளகாப்பும் நீ குறித்த தேதியிலேயே நல்லபடியாக நான் கூட இருந்து அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஜல்லிபட்டி வச்சுப்பேன் என் குதிரை. யாரா ஜல்லிபட்டி? எனக்கு சம்பள பணம் வரணும், பக்கத்துலேயே ஒரு வீடு பார்க்கணும். அவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில் உட்கார் கூப்பிட்றேன். அப்படியே இல்லையா? அதனால் வேலை செய்கிற இடத்துல இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னையிலேருந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். சம்பள பணம் வரணும், அதையும் உனக்கு வர வச்சு கொடுத்துட்றேன். பக்கத்துலேயே ஒரு வீடு வேணும். வீடு பார்த்தியா? செட் ஆகலை. இன்னும் ஒரு 8 நாள் சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும். வர்றதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். போய் காலைல விட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து அடுத்த வாரம் வீடு அமைச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு 40 நாளுக்குள்ளே உனக்கு படிப்படியாக அந்த பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு வந்து தொழில் செய்கிற இடத்துல உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் போட்டி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். கூடவே வரம்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் கந்தப்பன் ஒரு வச்சுப்பேன் என் குதிரை. நடந்த கால் தேயறதுக்குள்ளே என் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துடலாம்னு நானும் பார்க்குறேன். அதுக்குண்டான முயற்சி எங்கள் அண்ணுக்கே எத்த மாட்டேங்குது. அப்படியாப்பா? அதனால் கருப்பசாமி பேங்க்கில் வேலை செய்கிறானா, அதனால் உனக்கு நல்ல பொண்ணா நான் கருப்பசாமி தொலாவி பிடிச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. நான் கருப்பசாமி தொலாவி பார்த்தேன். தொலாவி போய் பார்த்ததில் அடுத்த மாதத்தில் உங்கள் அண்ணுக்கு தெரியும். அதே போல் கருப்பசாமி அதைவே உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சும் கொடுத்துறேன். கிட்டவா போய் பார்க்குறது ஒரு டைம் தான் போய் பார்ப்பேன். அந்த பார்க்குறதுலேயே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அந்த மாதிரி கருப்பசாமி நாள் கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் சகோதரனோட பணம் கொஞ்சம் பணம் வரணும். யார் வரணும்? கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி இப்போ வந்து கேட்டோம்னா கையை வரிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி அவனை மனசை மாற்றி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? என் திருவிழா முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி அவனாக கூப்பிட்டு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுறவா. இதை மகனுக்கு கொடுத்துரு. இது 2 நாளைக்கு நீ இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா உனக்கும் உடம்பு சரி பண்ணி கொடுத்துறேன். மகனுக்கும் சீக்கிரம் பிடிச்சி கொடுத்துறேன். பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துறேன். கூடே வரம்போ சாப்பிடாத கிடக்குது 5 நாள் மறுச்சு போட்டு ஒரு துளி கஞ்சி காப்பி தான் குடிக்குது. போயிடுச்சுன்னா நல்லா இருந்தால் போயிடும் தெரியல. அப்படியாப்பா?
சரி, முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறேன். அப்படி போனால் 30 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு, கூடயே வரம்போ. பல்லடம் போயிடுச்சுப்பா, என் குதிரை பல்லடம். அப்படியா, சரிப்பா. இப்போ வாயில் இருந்த புண்ணெல்லாம் ஆறுக்கு ஆறிடுச்சா இல்லையா? ஆறிடுதா இல்லையா? ஆறிடுச்சு. அதனால் ஊரே சுற்றி ஆஸ்பத்திரியாக போய் மாத்திரை சாப்பிட்டேன். நல்லாச்சா? இல்லை. அதனால் நான் கருப்பசாமி நான் உனக்கு சரி பண்ணி தந்துடுறேன்ப்பா. அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இல்லாமல் சரி பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு. இப்போ சண்டை இருக்காப்பா? இல்லை. அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்க விட மாட்டேன். அதனால் நான் கருப்பசாமி அவளுக்கும் தண்டனை ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு 2 பேரும் பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி உறக்கிறதுக்குள்ளே தப்பு எங்கே இருந்தாலும் கருப்பசாமி தெராசில் எடை போட்ட மாதிரி நான் எடை போட்டு நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்தா போதும்ல, போய் காலைல விட்டு ஓடு. என்கிட்ட வராமல் இருந்து அப்படின்னா உன்னை கொண்டுட்டு போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டு கட்டி வச்சுருப்பேன், சொல் பேச்சை கேட்டு. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி யாருக்கும் பைத்தியமும் இல்லை, எந்த இடைஞ்சலும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணியாச்சு. அதனால் குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இன்னும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் என் கண்ணுக்கு தென்படலை. சரியா? பக்கத்து வீட்டில் என் கண்ணுக்கு தென்படுற அளவுக்கு எதுவும் தென்படலை. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி கருப்பசாமி நீ இதே எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை 4 அறுத்து போட்டுரு. தொந்தரவு அதுக்கு மீறி பண்ணுற அப்படி இருந்தால் அடுத்த 90 நாளில் அவளை இடத்தொட்டு காலி பண்ணிடுவேன். இல்லாமல் இருந்தால் மொண்டையை கட்டி வீட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுறேன். ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. சரியா? அதனால் இது எல்லா மக்களும் ஒன்றை எடுத்து வச்சுக்க, மிச்சம் 2 எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? இந்தா அதே மாதிரி எனக்கு பால் கூட எடுத்துகிட்டு என்னோடய சகோதரனுக்கு 9 பேர்த்துக்கு எனக்கு மாலை வஸ்திரம் இது 9 பேர்த்துக்கு போட்டுறணும். யாருக்கு? இந்த பக்கம் இருக்கேன் பாரு 9 பேர். சரியா? அதுக்கு போட்டுறணும். அதனால் நான் கருப்பசாமி அதோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். சரியா? கூடயே வரம்போ 2 வாரம் கழிச்சு என்னை வந்து பார்த்துருப்போம். அதையும் சொல்லி விட்டுருப்பா. கருப்பசாமி மறுபடி குரமந்தூர் வச்சுப்பா. யாரா குரமந்தூர்? மகனே பேசாமல் இருந்தேன் ஒரு 10 வருஷ காலமாக. அதனால் கருப்பசாமி எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு, வெளிநாட்டில் இருக்கேன். அதனால் இப்போ கூப்பிட்டு பேசுகிறேன். ஒரு டைம் வந்தும் பார்த்துட்டு போயிட்டேன். அதே மாதிரி குடும்பத்தோடு ஒன்று சேரணும். பேசினானா பேசலையா? இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு எப்பவும் போல் எல்லாம் கூட்டு குடித்தனமாக இருக்கணும், சந்தோஷம் பிரியமாக இருக்கணும், அப்பனோட பாசம் புரியணும். அதனால் யார் சொல் பேச்சு கேட்காம சேர்த்தி வைக்கணும். அதே போல் நமக்கு போர் ஒன்று போடணுமா இல்லையா? போய் காலைல வந்துட்டு வா, அதையும் பார்த்துட்டு வந்து ரோடு வர புதன்கிழமைக்கு மேலே அமாவாசை கூட நீ எப்போ வேணாலும் முயற்சி எடுக்கலாம். புதன்கிழமையிலேருந்து அமாவாசைக்கு மேலே எப்போ வேணாலும் நீ அமாவாசைக்குள்ளே போட்டுடலாம். அதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு தண்ணி நல்லா வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் அவனும் நல்லபடியாக சேர்த்தி வச்சிடறேன். அதனால் நீ ஆமாப்பா அப்படியா, சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரணுமா? அதனால் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட இன்னொரு முடிவு இருக்குதான், அந்த முடிவு போலயே அவனை சீக்கிரமாக வரவும் வச்சு நல்லபடியாக சேர்த்து பேசவும் வச்சிடறேன். இந்தா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு 2 பேர் ஆளுக்கு பகுதி. இதை கொண்டுட்டு போய் போர் போடுற பக்கம் பார்த்துட்டே இல்லையா, கிட்டவா. அதனால் பார்த்து வச்சுட்டு எங்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை வா. சரியா? நான் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்தவர் என்ன பார்த்துருப்போம். மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் தெக்கலூர் வச்சுப்பா. யாரா தெக்கலூர்? அப்படியா, சரிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வர வேண்டியது வந்துடும். அதே போல் நமக்கு வர வேண்டிய கையெழுத்தும் ஆயிரும். அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் எப்போ? 9ஆம் தேதி. அதில் நமக்கு சாதகமாக நடந்தால் போதும்ல, அவ்வளோதான். போய் காலைல வந்துட்டு வைப்பேன், நான் உனக்கு அமைச்சு தரேன். அப்படியே சொல்லிடுறேன். அதனால் கருப்பசாமி நமக்கு விற்க முடியாத இடத்தையெல்லாம் விற்று கொடுத்தோம்ல, அதே போல் கருப்பசாமி ஜட்ஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு தான். அதனால் ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி முடித்து கொடுத்தா கருப்பசாமிக்கு என்னப்பா செய்வேன்? அதே மாதிரி உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். சரியா? நீ கேட்டது போல உனக்கு பண்ணி கொடுத்துரு. இது மட்டும் இல்லை, அடுத்து நீ எவ்வளவு சிக்கலான பூமியை போய் கையில் எடுத்தாலும்
அதை ஈஸியாக உனக்கு முடிச்சு கொடுத்து அதில் 4 காசு பார்க்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பை உருவாக்கி தரவா? எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு நான் வெற்றியாகிற மாதிரி பண்ணி கொடுத்துறேன். சரி சரி, நாளையிலேருந்து அது என் கவனத்துக்கு நான் வர்ற மாதிரி பண்ணிடுறேன். சீக்கிரமாக அதை முடிச்சும் கொடுத்துறேன். அதனால் நீ நானும் பார்ட்னர் போட்டு செய்கிறோம். அதனால் நீ கேட்டது போல் நான் கேட்காமல நீ எனக்கு கொண்டாந்து செஞ்சிரு. உனக்கு நீ எந்த சிக்கலான பூமி போய் கையில் எடுத்தாலும் உடனடியாக அதை நான் விற்று கொடுத்துறேன். சிக்கல் இல்லாமல் அதில் 4 காசு சம்பாரிச்சும் கொடுத்துறேன். ஒரே வரம்பு.